வந்த உடனே நமக்கு லோட் ஆயிடுத்து. வந்த உடனே இல்லை, வந்த அன்னைக்கு நம்ம துர்காவில் போயிட்டு என்ட்ரி போட்டு தூங்கிட்டு இருந்தோம். சரி பாண்டிச்சேரின்னு சொல்லியிருந்தாங்க. போயிட்டு கேட்டால் அது பாண்டிச்சேரி இல்லை, நெய்வேலிக்கு தான் நம்ம லோடு எடுத்துருக்கோம். டோர் ஓப்பன் ஹைட்டு வருமா, ஆனால் கேஸ் வாங்கினா அவங்களே கிளைம் பண்ணிடுறாங்களாம் பில்லு கொடுத்தா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நம்ம கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எது மேலே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அது மேலே தான் நம்ம போயிட்டுருக்கோம். இந்த ஃப்ரிட்ஜு இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். நான் காலைல போனதும் இது மேலே தான் போனேன். அப்போ தான் யோசிச்சேன், என்னடா இது புதுசாக இருக்குது, நம்ம இது மேலே வரலையே நம்ம இது தன்னாலா அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் கட்டிகிட்டு இருந்தாங்களே அந்த ஃப்ரிட்ஜு தானே இது அப்படின்னு சொல்லிட்டு இது திங்க் பண்ணேன். நல்லா ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு இருக்குங்க. சிட்டி உள்ளங்க, சிட்டி உள்ள அப்படியே. இந்த கடை தாங்க நம்ம லோடு ஏற்றுறது இந்த கடை தான். இங்கே எப்படி நிறுத்தி ஏற்றுவாங்கன்னு தெரியல நம்ம வண்டியை. இப்போவே நம்ம வண்டியை நம்ம ரோட்டில் தாங்க விட்டு வந்திருக்கோம். போய் காமிக்கிறேன் வாங்கலாம். இதோ இருக்காம பாருங்க வண்டி. நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே போட்டு வெயிட் பண்ணலாம். இன்னொரு வண்டிக்கு லோடு ஏற்ற போகிறாங்க, அந்த வண்டிக்கு லோடு ஏற்றிட்டு தான் நம்ம வண்டிக்கா. வண்டியை லோடிங் பாயிண்டில் விட்டாங்க. என்ன ஒன்றுன்னா, அங்கே என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க, டிரான்ஸ்போர்ட்டில் ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தார்பாயெல்லாம் அவங்களே போட்டுருவாங்கப்பா, நீ போப்பா அப்படின்னாங்க. இங்கே வந்து கேட்டால் தார்பாயெல்லாம் நாங்கள் போட மாட்டோம், நீங்கள் தான் போட்டுக்கணுன்றாங்க. ஓகே, எனிவே பாயிண்டில் விட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாமளே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஒன்று தார்பாயெல்லாம் மடிக்காமல் கிடக்குது, அதை எடுத்து அப்படியே எடுத்து போட்டுக்க வேண்டியதான். பார்த்துக்கலாம் எவ்வளோ ஹைட்டு வரும்னு தெரில. ஹைட்டு டோர் ஓப்பன் சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. இப்போ தான் லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பெட்டுன்னாங்க, மேட்டு போல், மேட்டு இதுதான் மேட்டு பெஜிட்டி அதெல்லாம் வரும் போல். எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். ஓகே, உங்களுக்கு லோடு ஏற்றிட்டு காமிக்கிறேன். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது லோடிங் முடிஞ்சிச்சிங்க. இதாங்க லோடு. இந்த 6 பேக் வந்ததுங்க, அவ்வளோதாங்க. டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்களாம் எல்லாருமே இப்போ தயங்கினாங்க, ஹைட் வரும் டோர் ஓப்பன் வரும்னு தயங்கினாங்க. இங்கே வந்து பார்த்தா லோடே இதுதாங்க. சரி ஓகே, நம்ம தார்பாய் போடலாம். அவங்களாம் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்ட்டாங்க, நம்ம தான் சிங்கிளாக பண்ணோம். ஓகே, போட்டு வீடியோ எடுக்க முடியாது. நான் கண்டிப்பாக ஒரு ஆள் கூட இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்க சொல்லி நான் தார்பாய் போட்டு வீடியோ உங்களுக்கு நான் அப்லோடு பண்ணுறேன். ஓகேங்க, தார்பாய் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம தார்பாய் போட்டுகிட்டே இருந்தோம். அவர் போயிட்டு 4 மேட்டாம் இப்போ போகிறார்ல, அது 4 மேட்டு மறந்துட்டாங்களாம். அந்த 4 மேட்டு மட்டும் எடுத்துன்னு வந்துடுறேன்ப்பா, கயிறு கட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சரி ஓகே, நான் போய் எடுத்துனாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு வெயிட் பண்ணியிருக்கேன். சரி ஓகே, அது வந்துன்னா நம்ம தார்பாய் போட்டு கட்டிட்டு அட்வான்ஸ் வந்ததுன்னா நம்ம கிளம்பலாம். ஓகேங்க, டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. தார்பாயெல்லாம் போட்டு கட்டியாச்சு நம்ம, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கிளம்பிடலாம். பில்லு வந்துட்டு அட்வான்ஸும் போட்டாங்க. ஓகேங்க, அப்படியே கிளம்ப வேண்டியதான். என்ன ஒன்று, இந்த சைடில் இப்போது டிராஃபிக்காக இருக்கும், அது மட்டும்தான் கொஞ்சம் சிக்கல். இந்த வழி தான் நம்ம போகணும். இவங்கன்னா காரை விட்டு நிற்கிறாரு தலைவர். ஓகே, நம்ம கிளம்பலாம். நான் வந்து பாலம் ஏறிட்டேங்க, ஜிடி நாயுடு ஃப்ளைஓவருங்க. இது நல்லா போட்டிருக்காங்க. நல்லா இது போட்டதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதுவே நான் கீழே போயிருந்தேன்னா
நான் வெளில வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டுருப்பேன். இது மேலே வரவே எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. சல்லுன்னு போயிட்டுருக்கேன். இதிலே நம்ம ஒரு 10 கிலோமீட்ரு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த 10 கிலோமீட்டர் நான் கீழே வந்திருந்தேன்னா எனக்கு குறைஞ்சது 1 ஹவர் ஆச்சு அந்த மாதிரி ஆகிருக்கும். இதில் அந்த மாதிரி இல்லைங்க. இதில் நம்ம சல்லுன்னு போகலாம். நம்ம பைபாஸ் வந்து ஏறிட்டோங்க. சேலம் பைபாஸை பிடிச்சாச்சு. நம்ம அப்படிருந்து வரும்போது கரும்பத்தாம்பட்டி டோலை வந்து அவாய்ட் பண்ணி வந்திருப்போம். ஆனால் இப்படிருந்து போகும்போது நம்ம அவாய்ட் பண்ண போகிறதில்ல. நேராகவே டோல் பாஸ் பண்ணியே போக போகிறோம். நம்ம எந்த வழி போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சேலம், ஆத்தூர், வாழப்பாடி, தலைவாசல் போயிட்டு தலைவாசல்லேருந்து விருதாச்சலம் அப்படி தாங்க போக போகிறோம். தலைவாசல்லேருந்து அப்படியே பாலத்து கீழே ரைட்டு கட் பண்ணி விருதாச்சலம் போயிட்டு விருதாச்சலத்துலேருந்து நெய்வேலியில் வந்து என்ன ஊர் பேரை மறந்துட்டேன். நெய்வேலி தான் அது. ஆனால் நெய்வேலி தான் அதோட எடுத்துருக்கோம். நம்ம யாசர் பாய் வந்து இதுலேருந்து வந்துட்டுருக்காருங்க, பெங்களூர். அவர் போனார். போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அவர் பெங்களூர் லோடு ஏற்றிட்டு போகிறாருன்னு. அவர் இப்போ பெங்களூர்லேருந்து ஆப்பிள் ஏற்றின்னு கோயம்புத்தூர் தாங்க வராரு. இப்போ நம்ம ஏற்றின இடத்துக்கு தான் அவர் போகிறாரு. காந்திபுரம் மார்க்கெட்டுக்கு தாங்க போகிறாரு அவர். நாமளும் காந்திபுரத்தில் தான் நாமளும் லோடு பண்ணிட்டு வரோம். அவர் மார்க்கெட் போகிறாரு அங்கே பெங்களூர்லேருந்து ஏற்றிட்டு. நம்ம எதிர்க்க பார்க்கலாம், அவரை வந்துட்டுருக்காரு. அவர் பெருந்தூர் வராராம். நம்ம இப்போ தான் கரும்பத்தாம்பட்டி டோலே போகிறோம். ஓகே, அவர் நம்ம அவினாசி அந்த மாதிரி அங்கே பார்க்கலாம் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குமரபாளையம் டோலில் தாங்க இருக்கோம். டைம் தான் நான் சரியாக கவனிக்கலை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இன்றைக்கி மட்டுமே நம்மளை தெரிஞ்சவங்க வந்து ஒரு 3 பேர் நம்மகிட்ட இன்றைக்கி வந்து பேசினாங்க. இந்த லாரிக்காரு, நான் ஒரு முகத்தை காமிக்கலை. இந்த லாரிக்கார் வந்து நம்மகிட்ட பேசினார். உங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தேன், யூடியூப்லேயும் நான் அவங்க சப்ஸ்கிரைப் தான் சொல்லிட்டு சொன்னார். அப்படியே நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடியே இவர் வரத்துக்கு முன்னாடியே இன்னொருத்தர் ஒரு தோஸ்து தான், அவரும் வந்து பேசினார். அப்புறம் கோயம்புத்தூரில் ஒரு அண்ணன் பார்த்து பேசினார். ஒரு எப்படி சொல்கிறது, என்ன பார்க்குறாங்கன்றது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. யூடியூப்பில் இன்ஸ்டாலையும் பார்க்குறாங்க. ஓகே, பார்க்கறது பிரச்சனை இல்லை. நம்மளை பார்த்துட்டு நம்மளை ஞாபகம் வச்சுருந்து நம்ம வண்டியை பார்த்துட்டு வந்து நம்மகிட்ட பார்த்து என்னை எங்கே நான் இப்படி டீ கடைக்கு போயிட்டேன், வண்டியாண்டே நிற்கிறாங்க. வண்டியாண்டே நின்று பார்த்து பேசுகிறாங்க. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம். ஓகே, நம்ம யாசர் பாய் எங்கே போனார்னா, அவருக்கு வந்து ஆப்பிள் லோடு வந்து டைம் இல்லையாங்க. டைம் வேறு, அவங்க பார்ட்டி வந்து ஃபோன் அடிச்சுன்னே இருக்கிறதுனால அவர் நிற்கவே இல்லை. யாசர் பாய் அவர் மாட்டுன்னு போயிட்டார். இல்லைப்பா எனக்கு டைம் ஆகுது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் நிற்கவே இல்லைங்க. ரன்னிங்லேயே ஒரு டாட்டா பாய் சொல்லிட்டோம். அப்படியே அதனால தான் அவரை காமிக்க முடியல, இல்லைன்னா அவரை காமிச்சிருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு வந்து நைட்டே அன்லோடு பண்ணுறாங்களாங்க. நைட்டு எத்தனை மணிக்கு போனாலும் அன்லோடு பண்ணுறாங்களாம். நம்ம நைட்டு போய் இறக்கிட வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் தாண்டி காரியப்பட்டியில் தாங்க இருக்கோம்.
என்னன்னா டக்குன்னு சவுண்டு வந்ததுங்க. என்னன்னு ஓரம் கட்டி பார்த்தா இவ்வளோ பெரிய கல்லுங்க, இவ்வளோ பெரிய கல் டயரில் இருக்குங்க. நானே ஒரு செகண்ட் பயந்து போயிட்டேன், என்னடா இது டக்குன்னு சவுண்டு வருது அப்படின்னு. எவ்வளோ பெரிய கல் பாருங்க. ஓகே, நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குங்க. பாயிண்ட் ஒரு 150 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அப்படியே கிளம்பலாம். ஒரு 2:30-3 மணிலாம் போயிடலாம் நினைக்கிறேன். இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆக போகுது. 3 மணிக்கெலாம் போயிடலாம் நம்ம பாயிண்ட்டுக்கு. சரி ஓகேங்க, கிளம்பலாம் நம்ம. நம்ம வாழைப்பாடு தாண்டி போயிட்டுருக்கோம். தலைவாசல் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் நமக்கு. தலைவாசலில் நம்ம அப்படியே ரைட் எடுத்து வேப்பூர், விருதாச்சலம் போயிட்டு விருதாச்சலத்துலேருந்து போக வேண்டியதான். நம்ம விருதாச்சலத்துலேருந்து நம்ம வடலூர் நெய்வேலி போக மாட்டோம். அதில் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு பாதை ரோடு தான், சின்ன ரோடுன்னு நினைக்கிறேன். அதில் தான் வழி காமிக்குது, அதில் தான் போகணும். ஊர் பேர் நான் மறந்துச்சு, ஊர் பேர் நான் சொல்கிறேன் பார்த்து, பில்லை பார்த்து. நம்ம இன்னும் டீசலே போடலை. நம்ம பாண்டியிலேருந்து கோயம்புத்தூருக்கு போகல நம்ம டீசல் ஃபுல் பண்ணோம். அதுலேருந்து அப்படியே தான் போயிட்டுருக்கு. இருக்கிற டீசல் அப்படியே போய்டுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது நமக்கு பாயிண்ட்டு. நமக்கு ட்ரை ஆகிற கண்டிஷனில் போய் நிற்கும். ஏன்னா இப்போ அந்த எல்லோ கோடும் இருக்குது, 2 கோடு தான் இருக்குது. இருக்கிற எல்லோ கோடும் அந்த கோடும் போய்டும். இப்போது அது ரெட்டில் போயிடுச்சுன்னா அப்புறம் ட்ரை கண்டிஷனில் போய்ட்டு நிற்கும். அதனால் நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சுட்டு தலைவாசலில் 1000 ரூபாய்க்கு டீசல் அடிச்சிங்கன்னா நம்ம அப்படியே போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:10 ஆகுதுங்க. விருதாச்சலம் ரோடை திரும்பிட்டோம். நம்ம வேறு டீசலே அடிக்கலை. டீசல் நம்ம அடிக்கலாம்னு பார்த்தா பங்க் எதுவும் இல்லை. ஓகே, போகிற வழியில் பங்க் இருக்குது, அடித்தாலும் அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைனாலும் போய்டும், வண்டி போய்டும், பார்த்துக்கலாம். இந்த ரூட்டில் இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் வரேன். தலைவாசல் டு விருதாச்சலம் ரோடு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இந்த ஓகே வண்டிலாம் வந்துன்னு போயின்னு தான் இருக்குது. இந்த ட்ராவல்ஸ் பஸ்ஸுக்காரங்க தாங்க மோசமாக ஏறி வராங்க. எதிர்க்க வண்டி வருது, தெரியுதா தெரியலையானே தெரில. நானும் ஒரு 3 பஸ்ஸு அந்த மாதிரி வந்துடுதுங்க. அது சல்லுன்னு போகிறாங்க எல்லாம். நாம் கொஞ்சம் அசந்தனா அவள் தான் போல் எடுத்துகிட்டு வந்து நேராக விடுவாங்க போல். ஓகே, நாம் தான் பார்த்து போகணும், அவங்க அப்படி வந்தாலும். சரி ஓகே, நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு 80 கிலோமீட்ரு 76 கிலோமீட்டரு தாங்க இருக்குது. போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பங்க்கு ஒன்று வந்ததுங்க, பாரத் பெட்ரோல் பங்க்கு. சரி நாம் போட்டு போய் எதுக்கு, பங்க் இருக்குது. ரெட்டில் வந்துது டீசலு. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குது பாயிண்ட்டு. சரி எதுக்கு நம்ம போடாமல் போயிட்டு ரிஸ்க் எடுத்துட்டு நைட் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. சரி ஓகே, நம்ம கிளம்பலாம். விருதாச்சலம் வந்துட்டோங்க. விருதாச்சலம் வந்துட்டோம். நமக்கு இன்னும் பாயிண்ட் ஒரு 25 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஓகே போவோம். டைம்
டைம் பார்த்தீங்கன்னா 2:20 ஆகுதுங்க. நம்ம என்ன ஊர் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முத்தாண்டி குப்பம் தாங்க போகிறோம். நம்ம நெய்வேலி ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம்னா நம்ம அப்படி போயிருப்போம். இப்படி முத்தாண்டி குப்பம்னு சொல்லிட்டு இப்படி விருதாச்சலத்துலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு வருது. பார்ப்போம். ரோடு எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன், சின்ன ரோடா. வண்டி எதுவும் அதிகமாக வராது, பிரச்சனை இல்லை, போகலாம். ஏதோ காடு மாரி கூட்டு போகுது, ஒத்தையடி பாதை மாரி. மேப்லேயே பார்த்தேன் இந்த மாதிரி தான் இருந்தது. மேப்பில் ரோடே காமிக்கலைங்க, ஒரு மண் பாதை மாரி தான் காமிச்சது மேப்பில். வந்து பார்த்தா பூரா இதுவாக இருக்குது. இது காடுன்னு தான் நினைக்கிறேன், காடா என்னன்னு தெரில. ஆனால் ஃபுல்லாக மரம் தான், வண்டியும் எதுவும் வரல. டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுதுங்க. நம்ம தமிழ்நாடுன்றதுனால பயப்படாமல் போயிட்டுருக்கேன். இதே அதர் ஸ்டேட்டுன்னா நான் போயிருக்கே மாட்டேன், பகலில் தான் போயிருப்பேன். அங்கே விருதாச்சலத்துலேருந்து இப்படி தாங்க, விருதாச்சலத்துலேருந்து இந்த ரோடு அப்படி தான் இருக்குது. ஊர் பேர் தான் மறந்து போகிறேன், என்ன ஊர் பேருன்னு. டைம் பார்த்தீங்கன்னா 2:50 ஆகுதுங்க. இங்கே தான் பாயிண்ட்டு, எந்த பில்டிங்னு தெரில. ஃபோன் பண்ணியிருக்கோம், வரேன்னு இருக்காங்க. இங்கே ஒரு டீ கடை இருக்குது, இங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகே, அவங்க தான் போய்ட்டு அன்லோடு பண்ணுவோம். அன்லோடு பண்ணிவிட்டு எங்கே போகிறது, பாண்டிக்கு போகலாமா எங்கே போகிறதுன்னு தெரில. ஓகே, பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களாங்க, இது ஒரு மண்டபம், ஃபுல்லாக எக்ஸிபிஷன் மாரி வச்சுருக்காங்க. எல்லா பொருளுமே இருக்குங்க, எல்லாமே இருக்குது. இன்னும் உள்ள பூரா இருக்குது, உள்ளே தூங்குறாங்க. உள்ள பூரா பொருள் தான். இது எப்படின்னா இது குறிப்பிட்ட நாள் மட்டுமா இல்லை எல்லா நாளும் இருக்குமாண்ணா? ஓ அப்படியா? ஓ, இது வந்து அங்கங்கே போடுவாங்க போல. இதில் வந்து எது எடுத்தாலுமே 140 ரூபாய்ங்க. இது வந்து ஒரு செட்டாக இது பண்ணுறாங்க. அதான் வந்து நம்ம அந்தந்த மாவட்டத்தில் போடுவாங்கள்ல, அதுதான் அது. எல்லா பொருளுமே இருக்குங்க, டப்பாலேருந்து வானல்லேருந்து எல்லாமே இருக்குது. டெடி பேர் கூட இருக்கு பாருங்க. இங்கே வந்து இவங்க 6 நாள் ஆயிடுச்சான். இந்த முன்னது முத்தாம்பட்டிய ஏதோ ஒரு ஊருங்க இது. சரி, ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்து எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நானே இன்னும் முடிவு பண்ணலை அடுத்து எங்கே போகிறது. நான் இங்கேருந்து நம்ம வீடு வந்து 60 கிலோமீட்ரு தான், பாண்டிச்சேரியும் 60 கிலோமீட்ரு. நம்ம லாஸ்ட் டைமே பாண்டிக்கு போயிட்டு 3 நாள் ஹால்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வேறு சனிக்கிழமை, இன்றைக்கும் போயிட்டு அங்கே பாண்டியில் லோடு ஆகலை அப்படின்னா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் உட்காரணும், திங்கக்கிழமையும் அப்புறம் லோடு கிடைச்சாதான். அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறேன் எங்கே போகிறேன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ.
நாம் இறக்குன இடம் வந்து முத்தாண்டி குப்பங்க. அந்த ஊர் பேரே வாயிலே வர மாட்டேங்குது, முத்தாண்டி குப்பன்றது. அடிக்கடிக்கு மறந்து வேறு போயிடுறேன். நான் முன்னாடி சொன்னேன் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா வீட்டுக்கு தாங்க போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம பாண்டியில் வந்து லோடு கேட்க போகிறோம். லோடு கொடுத்தா நம்ம போகிறோம். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி வந்து சனிக்கிழமைங்க. இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. ஏன்னா இன்றைக்கி போய் லோடு ஆகலைன்னா அப்புறம் அங்கே போய்ட்டு 2-3 நாள் உட்கார்ற மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து நம்ம லோடு கேட்க போகிறோம். லோடு இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சென்னைக்கு எம்டி அடிச்சுட்டு போயிடலாங்க. பாண்டி அதுக்கப்புறம் வெயிட் பண்ண தேவையில்ல. பாண்டிக்கு அதுக்கப்புறம் லோடு பார்க்கவும் தேவையில்ல. சென்னைக்கு எம்டி அடிச்சுன்னு போயிட்டு அங்கேருந்து நம்ம ஹைதராபாத்து, வைஜாக்கில் தான் லோடு ஆக மாட்டுதான், ஆகலையா மீன் லோடு. அதனால் நம்ம ஹைதராபாத்து தான் பார்ப்போம் சென்னைக்கு போயிட்டு. ஓகேங்க, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன்.